நம்பின எல்லாரும் என்னை ஏமாத்துனாங்க. ஆனா நீ என்னோட வார்த்தையை காப்பாத்திருக்க. நீ என் ரத்தம்னு நிரூபிச்சிட்ட. இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ரகுராமோட வளர்ப்பு எப்படின்னு. ஊர்ல போய் நாம இத பெரிய கொண்டாட்டமா எடுக்கணும். வாமா போலாம், வா. கவலைப்படாத கதிர். ஊருக்கு போனதும் கண்டிப்பா நான் அப்பா கிட்ட உன் கூட சேர்ந்து வாழணும்னு கேட்பேன். அவர் கண்டிப்பா சம்மதிப்பாரு. அதுக்கப்புறம் என் லவ் நான் உன்கிட்ட சொல்லுவேன். அப்படியா? ஓகே, பாத்துக்கலாம். ஓகே, ஷூர். நீங்க இல்லனா நான் வின் பண்ணிருக்கவே முடியாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தனா, அது உன் உழைப்பு. உனக்கு கோச்சிங் பண்ணதுல எனக்கு தான் பெருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கோச். அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் கிளம்புறேன். குடு பார்வதி. ஜானகி, அதோ வரேன் அத்தை. அத்தை, என்ன அவங்க வரலையா? இல்ல அத்தை, நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். இன்னும் வர காணோம். சரி சரி, வந்த உடனே சொல்லு. சரிங்க அத்தை. ஏன் நீ ஆ, இவ்ளோ அலங்காரம் எல்லாம் தேவையா? ஏதோ விசேஷம் நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. தானா நம்ம குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்த்திருக்கா. அது நமக்கு பெரிய விஷயம் தானே. அவ வந்து பாக்கும்போது அசந்து போயிடணும். சரி, நீங்க சீக்கிரம் பண்ணுங்க. நான் ஆர்த்தி தட்டை தயார் பண்றேன். ஷப்பா, இவங்க ஒருத்தங்க ஏதாவது வேலை சொல்லியே நம்மள சாவடிப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் அண்ணி பண்றாங்க. மேட்ச்ல தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. ஏதோ ஒலிம்பிக்ல விளையாடி கோல்ட் மெடல் ஜெயிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரு ஒலிம்பி? வெளிநாட்டு பொண்ணா? ஐயோ அண்ணி, அது உலக அளவுல நடக்கிற பெரிய போட்டி. இந்த போட்டிக்கே இவங்க ஆட்டத்தை பார்த்தல்ல. இன்னும் பெருசா ஜெயிச்சுட்டு வந்தா அவ்வளவுதான். சொத்தையே வித்து பெரிய ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. மாமா, ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே மாமா. மச்சா, நம்ம வீட்டு பொண்ணு ஜெயிச்சிருக்கா. இந்த ஊரே அசந்து போற மாதிரி கொண்டாடணும் இல்ல? அதுக்காக தான் ஊர் எல்லையில காத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பரா சொன்னீங்க மாமா. கரெக்ட் மாமா. அடிக்கிற மேளதாளத்துல ஊரே சும்மா ஆடி போயிரும். மக்களே, அடிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமா வா. அப்பா, கொண்டாடா கொண்டா. என்ன இன்னும் காணோம்? என் மேளதாளத்தை அடி அடி அடி. மருமகளே, வாமா வாமா வாமா. அம்மாடி தானா, சொன்ன மாதிரியே ஜெயிச்சுட்டேன். வாழ்த்துக்கள். மச்சான், போடுங்க போடுங்க மாலை. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இருக்கட்டும்ண்ணா. தனாவை ஜெயிக்க வச்சிருக்கீங்கல்ல. தனா, சாதிச்சுட்டடா. அண்ணனுடைய ஆசைய நிறைவேத்திட்டா, கலக்கிட்டா. தேங்க்ஸ் சித்தப்பா. தனா, கங்க்ராட்ஸ். சூப்பர், கலக்கிட்ட. தேங்க்ஸ் மாமா. சரி, என்ன மச்சான் இதெல்லாம்? மச்சா, நம்ம ஊருக்கே தானா பெருமை சேர்த்திருக்கா. சும்மா விட்டுருவோமா? அதுக்கு தான் இதெல்லாம். ஐயோ மச்சா, சந்தோஷத்துல எனக்கு அப்படியே குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. மச்சா, வாங்க ஒரு குத்தாட்டம் போடுவோம். மச்சா, நீங்களும் வாங்க. வாங்க, கால தள்ளிங்க, அடிங்க.
என்னமாயா கச்சேரி போயிட்டு இருக்கு? எல்லாம் தனாவுக்காக தான் மாமா ஏற்பாடு பண்ணிருக்காரு போல பாரு. பெரியப்பா தனாவால எவ்வளவு சந்தோஷமா இருக்காருல்ல. பாக்குறப்ப நல்லா இருக்குல்ல. எனக்கே போய் ஆடணும்னு தோணுது. போய் ஆடு போ. ஐயோ வேணாம், அப்புறம் பெரியப்பாவோட மூடு ஸ்பாயில் ஆயிடும். இப்ப பாரு எப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்காருன்னு. மாயா நீங்களும் வந்துட்டீங்களா? மருமகளே வாமா, பாரு என் சின்ன மருமக ஜெயிச்சுட்டு வந்திருக்கா. நாங்க தான் அங்கேயே இருந்து பாத்துட்டோமே மாமா. எங்களுக்கு தாம்மா நேர்ல பார்க்க கொடுத்து வைக்கல. டிவில பாத்தீங்கல்ல? பின்ன எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து டிவில பார்த்தோம்ல. கடைசியில என்ன நடக்குமோன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? பக்கு பக்குன்னு இருந்துச்சு. தானா அப்படியே குதிச்சு அந்த பந்தை அடிச்சா பாரு, எல்லாரும் அப்படியே அசந்து போயிட்டோம். போடுங்க. வணக்கய்யா. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா. சந்தோஷம் ஐயா. மாநில லெவல்ல நடந்த போட்டியில ஜெயிச்சிட்டா. ஆமாங்கய்யா, நாங்களும் டிவில பார்த்தோங்கய்யா. உங்க பொண்ணு நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. என் பொண்ணாச்சே, என் வாக்க காப்பாத்திட்டா. இது ஆரம்பம் தான். இன்னும் பெரிய பெரிய போட்டியிலலாம் கலந்துக்க போறா. நம்ம ஊரை பத்தி நாடே பேச போகுது பாருங்க. கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. வரேன். வாங்கய்யா. மச்சான் அங்க பாருங்க, பெரிய மச்சான் எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு. மாமா எப்படி இல்லாம இருக்கும்? மாமா அண்ணனா இப்படி நான் பார்த்ததே இல்ல மாமா. பாக்குறப்ப எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த உடனே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்ல. போன் போட்டுக்குறா வீட்டுக்கு. ஹலோ ஹலோ அண்ணி, நான் சிவா பேசுறேன் அண்ணி. சிவா, அவங்க வந்துட்டாங்களா? வந்தாச்சு அண்ணி. மேலதாளத்தோட ஊர்வலமா கூட்டு வந்துகிட்டு இருக்கோம். நீங்க மட்டும் இப்ப அண்ணனோட முகத்தை பார்க்கணுமே. சந்தோஷத்திலையும் பெருமையிலையும் அண்ணன் அப்படியே சும்மா பூரிச்சு போயிருக்காரு. அவரை ஒரு சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு அண்ணி. அண்ணனை பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? கேக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. அவர் எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும். இனிமே அப்படிதான் அண்ணி. இப்ப கூட பாக்குற எல்லார்கிட்டையும் தனாவை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அண்ணி. சரிப்பா, வாங்க வாங்க. சரிங்க அண்ணி. என் பொண்ணு ஜெயிச்சிட்டா, மெடல் வாங்கியிருக்கா. என் பொண்ணு தனா இல்ல, இனி தனாவோட அப்பா ரகுராம். ஜானகி, 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 ஜானகி. வந்துட்டேன் அத்தை. வா வா அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க. ஜானகி சீக்கிரம் போய் ஆரத்தி எடுத்து வா. சரிங்க அத்தை, இதோ வந்துடுறேன். ஜானகி சீக்கிரம் வா. வந்துட்டேன் அத்தை. என்ன பார்வதி, ஏதோ கல்யாண ஊர்வலம் மாதிரி வராங்க. எதுக்கு இவ்வளவு கூத்து பண்றாங்கன்னு தெரியவே இல்ல. இதெல்லாம் தேவையில்லாத தண்ட செலவு. தனா,
பெருமையா இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஜெயிச்சிட்ட. என்னங்க அத்தை, பாருங்க. உள்ள வாங்க. வா வா தானா என் செல்லம். வா வா வா. பூனா, ஏய், என்ன இது? பூனா கேளு, இங்க பாரு. முதல்ல சொல்றது கேளு. பூனா அமைதியா இரு. பூனா, பூனா சொல்றது கேளுமா. கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க? திரும்ப திரும்ப அவமானப்பட்டு நிக்கிறேன். ஏங்க நீங்க கிளம்பி போன வேகத்தை பார்த்தா இந்த முறை எப்படியும் அந்த பொண்ணை தோக்கடிச்சு ரகுராம அவமானப்படுத்திடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நினைச்சதுக்கு தலைகீழா தான் நடந்திருக்கு. ரகுராம அந்த பொண்ணை கூட்டிட்டு கௌரவமா ஊர்வலம் போயிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெருமையா போறாருன்னு பாத்தீங்களா? யோ, நாங்கெல்லாம் ஒழுங்காதான் திட்டம் போட்டோம். அந்த மாயா தான் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டா. ஏங்க இது என்ன புதுசாவா நடக்குது? நாம எதை செஞ்சாலும் அவகிட்ட மூக்கு அறுபட்டு தான் நிக்கிறோம். அவன் நம்மளை விட புத்திசாலிங்க. யோ, கொஞ்சம் சும்மாரியா. ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா, நீ வேற ஏத்தி விடுற. பாருங்க, நான் ஒன்னும் இட்டு கட்டி சொல்லிங்க, நடக்கிறது தானே சொல்றேன். இப்படியே ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே போனா கடைசி வரைக்கும் நம்மளால அந்த ரகுராம் குடும்பத்தை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுங்க. என்னால முடியும், என்னால முடியும். அந்த குடும்பத்தை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். எனக்கு கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இந்த புவனேஸ்வரி யாருன்னு காட்டுறேன். 100 வாய்ப்பு கிடைச்சது, எதுலயும் ஒன்னையும் கிழிக்கல. என்ன 100 வாய்ப்பு வந்துருச்சு, எதுலயுமே ஒண்ணுமே கிழிக்கல, அப்படிதானே நினைச்சீங்க? ஐயோ, இவளுக்கு பாம்பு காதா இருக்கும் போல இருக்கே. மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாளே. ஏங்க இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலைங்க. இது வரைக்கும் கிடைச்ச எந்த வாய்ப்புலயும் நீ ஜெயிக்கல, இனிமே என்ன பண்ணிட போறேன்னு தானே நினைக்கிறீங்க? ஏங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கலைங்க. நான் ஏங்க அப்படிலாம் நினைக்க போறேன்? கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. புலிகிட்ட இருந்து மான் எத்தனை தடவை தப்பிச்சாலும் புலி திரும்ப ஓடிடாது. அதுக்கான நேரம் வர வரைக்கும் அது காத்திருக்கும். நேரம் வரும்போது அது கரெக்டா வேட்டையாடும். எனக்கும் அப்படி ஒரு நேரம் வரும். வா, புலியா? நீ எலியா தானே இருக்க? இப்ப ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நான் எதுவும் நினைக்கலைங்க. நீங்க என்னங்க? எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பா நான் ஜெயிச்சு காட்டுறேன். இப்படி தாங்க நம்மளும் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட எல்லா முயற்சியும் செய்யறோம். ஆனா அந்த மாயான்னு ஒருத்தி இருக்கால, அவ தேனி கூட்டுல கல் எறிகிற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு எல்லா திட்டத்தையும் களைச்சு போட்டுறா. அப்புறம் நம்ம தான் கொட்டு வாங்கிட்டு வந்து தாளாக வந்து நிக்கிறோம். இத்தனை நாள் நடந்திருக்கலாம், ஆனா இனிமே நான் தோக்க மாட்டேன், ஜெயிச்சு காட்டுறேன். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, ஜெயிச்சு காட்டுவோம். ஆமா. தோத்து போயிட்டா என்ன செய்வேன்னு தானே கேட்க வரீங்க? நான் ஏங்க அப்படிலாம் கேட்க போறேன்? கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. போனா கண்டிப்பா அடுத்து ஏதாவது பண்ணி அந்த குடும்பத்தை பிரிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போமா? இவருடைய நக்கல் சிரிப்பிலேயே தெரியலையான அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஜோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிப்பாங்க. இந்த தடவை நான் தோத்துட்டா என் கையில நானே சூடு போட்டுப்பேன். ஐயோ, ஏமா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் ஜெயிப்பேன், ஆனா தோத்துட்டா கண்டிப்பா என் கையில நான் சூடு போட்டுப்பேன். அம்மா, ஏங்க என்னங்க இவங்க? எல்லாரும் தனா விளையாடினதை பாத்தீங்களா? அது எப்படி மச்சான் பார்க்காம இருப்போம்? எல்லாரும் டிவில பார்த்துட்டு தான் இருந்தோம். ரொம்ப நல்லா விளையாடினம்மா. நான் கூட அந்த விளையாட்டை சாதாரணமா நினைச்சிட்டேம்மா. ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு பதட்டமாக இருந்தது. ஒவ்வொரு தடவை விளையாடும் போதும் தனாவுக்கு அவ்வளவு தடை வந்தது.
அது எல்லாத்தையும் தாண்டி என் பொண்ணு ஜெயிச்சிட்டாமா. பத்மா, நீயும் டிவி பார்த்தல? நாங்க எல்லாரும் பார்த்தோன்னே. தனா ரொம்ப நல்லா விளையாடினா. ரகு, உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த மாதிரி உன் முகத்துல சிரிப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன் ஆசையை என் பொண்ணு நிறைவேற்றிட்டாமா. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்பவே என் உயிர் போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லம்மா. ஐயோ, என்னங்க நீங்க? என்ன ரகு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த அளவுக்கு என் மனசு சந்தோஷமா இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னைக்கு ஊருக்குள்ள வரும்போது அத்தனை பேரும் ஆச்சரியமா நின்னு என் பொண்ணை பார்த்தாங்க. அத பார்க்கும்போது தொலைஞ்சு போன என் கௌரவம் எல்லாம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நம்ம வீடு இப்பதான் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இப்படியே இருக்கணும்பா. கண்டிப்பாமா. தனா இன்னும் நிறைய போட்டியில கலந்து விளையாட போறா, ஜெயிக்க போறா பாருங்கம்மா. அண்ணனை இன்னும் மேலும் மேலும் பெருமைப்படுத்த போறா பாருங்க. இனிமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எல்லாரும் சந்தோஷமா தாமா இருப்போம். ஆமா மச்சான், நீங்களே பாத்தீங்கல்ல வீடு இப்ப எவ்வளவு கொண்டாட்டமா மாறி போச்சுன்னு. இனிமே இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. தனா உன்னை பத்தி பெரியப்பா கிட்ட பேசுவாளா மாட்டாளா தெரியலையே. அங்கேயும் உன் லவ்வ சொல்ல சொன்னா அதையும் சொல்லாம வந்துட்ட. எங்க அதுக்குள்ளதான் மாமா கூட்டிட்டு போயிட்டாரு. நீ ஜெயிச்சு வந்து என்ன கேட்டாலும் அது எதா இருந்தாலும் அப்பா நான் செஞ்சு கொடுப்பேன். இது அப்பா நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. தனா, நீ இந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்ட, என் பேரை காப்பாத்திட்ட. அதே மாதிரி நீ ஜெயிச்சா நீ ஆசைப்பட்ட எதா இருந்தாலும் நான் செய்வேன்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல. இப்ப கேளு, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் செய்றேன். இந்த உலகத்துல இருக்கிற எது வேணும்னு நீ கேட்டாலும் இந்த அப்பா உனக்காக கொண்டு வருவேன். உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் அதை அப்பா நிறைவேற்றுவேன். கேளுதல், உனக்கு என்ன வேணும்? அவளுக்கு தேவையானது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்கல்லண்ணே. பத்மா, அவளுக்குன்னு வேற ஏதாவது ஆசை இருக்கும்ல. தனா, மச்சான் கேக்குறாருல்ல, சொல்லுமா. ஏன் தயங்கிக்கிட்டு இருக்க? நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அண்ணன் செய்வாரு, கேளு. அப்பா கேக்குறாருல்ல, உன் மனசுல என்ன ஆசை இருக்கோ சொல்லு. ஹே தனா, என்ன சைலண்டாவே இருக்க? மாமா நீ என்ன கேட்டாலும் இல்லைன்னா சொல்ல போறாரு. நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை உனக்கு செஞ்சு கொடுத்துருவாரு. கேளு தனா. தனா, உன் மனசுல ஏதோ ஆசை இருக்குல்ல? ஆமா பாட்டி. அப்புறம் என்ன, யோசிக்காம கேளு. என்கிட்ட கேக்குறதுக்கு ஏண்டா இவ்வளவு யோசிக்கிற? என்னோட ஒரு வார்த்தைக்காக நீ பல போராட்டங்களை கடந்து ஜெயிச்சிருக்க. இந்த ஊருக்கு நடுவுல என்ன தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்க. நீ எது கேட்டாலும் அத உனக்காக நான் சந்தோஷமா செய்வேன். அப்பா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. அவ்வளோ பெஸ்டான அப்பாவா நீங்க இருந்திருக்கீங்க.
நானும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவுமே உங்ககிட்ட கேட்டதில்ல. அப்படி கேக்குறதுக்கு அவசியமும் இருந்ததில்ல. ஆனா இப்ப ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை இருக்குப்பா. என்ன ஆசையா இருந்தாலும் சொல்லு, உனக்காக நான் செய்வேன். உங்க வார்த்தையை மீறியும் நீங்க எடுத்த முடிவை மீறியும் என்னைக்குமே நான் நடந்துகிட்டதில்ல. இப்போ நான் முதல் தடவை உங்ககிட்ட கேக்குறேன். நான் கதிர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஐயோ அண்ணா 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 வேணாண்ணா அண்ணா அண்ணா வேணாண்ணா சொல்ல கேளுங்கண்ணா அண்ணா ஐயோ அண்ணா அண்ணா இவன் உன் வாழ்க்கையில வேண்டாமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அப்பா நான் அமைச்சு கொடுக்கிறேன். இவன் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. கதிர் இந்த வீட்டை விட்டு போனா